அதுக்கு உடனடியா அவனை புடிச்சு தண்டிக்கிறோம். அதைத்தான் எங்களால் செய்ய முடியும். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, குற்ற சம்பவங்களை முன்கூட்டியே கணிக்க முடியாது எனவும், குற்றம் நடந்த பிறகு தாங்கள் அதை தடுப்பதாக கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்க பீச்சில் போயிட்டு இருக்கோம், பீச்சில் சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியும். பீச்சு பூராவுமே நம்ம போலீஸ் வந்து போட முடியும். அதெல்லாம் ரோந்து தான் போவாங்க. ரோந்து போறது வர்றதுதான் இருக்குமே தவிர இந்த இடத்துல எல்லாம் குற்றம் நடக்கும்னு நம்ம எப்படி கெஸ் பண்ண முடியும்? அது குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஸ்பாட்டா வச்சுக்கிட்டு அதை வந்து போலீஸ் பாதுகாப்பு போன்றவைகள் எல்லாம் போடுவோம். ஒரே ஒரு குற்றச்சாட்டு இதுதான் சார் ஞானசேகரன். அதை வந்து நீங்க தொடர்ந்து எத்தனை நடந்திருக்கு? கொலை சம்பவங்கள் கோர்ட்டுக்கு வெளி சார் 2 பேருக்குள்ள மோட்டிவ், அந்த மோட்டிவ்ல ஒருத்த அடிச்சுக்கிட்டு சாகுற, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு உடனடியா அவனை புடிச்சு தண்டிக்கிறோம். அதைத்தான் எங்களால் செய்ய முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க குற்றவாளிகளுக்கு உடன்படவில்லை, குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதில்லை. இவன் அடிவாளை வச்சுக்கிட்டு வர்றான், வெட்ட போறான்னு சொல்ல முடியும்? ஒரு தேங்காய் வியாபாரி வர்றான், அடிவாளை வச்சுக்கிட்டு வர்றான், அவனை நீ வந்து அடிவாளை வச்சுக்கிட்டு வர எடுத்துட்டு போகாதுன்னு சொல்ல முடியும்? அவன் நான் எள்ளி வெட்ட வர்றேன், எள்ளி வெட்டுற வாக்குல வர்றேன், இன்னொருத்தனை வெட்டினாலும் நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால இதை வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆனால் குற்றச்சம்பவம் நடந்த பிறகு அதை நாங்கள் தடுக்கிறோம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். அதிலே பாரபட்சம் இருந்தால் எங்கள் மீது வழி சுமத்துங்கள், ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பாரபட்சம் காண்பிப்பது கிடையாது. பொள்ளாச்சி சம்பவம்லாம் அரசாங்கமே மறைச்சிச்சு, நாங்க மறைக்கல. ஒரு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இதுக்கு உண்டான பின்னணி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.